ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் விசேட பேச்சுவார்த்தை இடம்பெற்றதாகவும் அதற்கமைய ஈரானின் எரிசக்தி மத்திய நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதை 5 நாட்களுக்கு கைவிடுவதாகவும் ஜனாதிபதி டிரம்ப் நேற்று அறிவித்தார். எனினும் ஈரான் அமெரிக்காவுடன் எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை எனவும் உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பதை தவிர்ப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி இவ்வாறானதோர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் டிரம்பின் கூற்றுக்கு பதிலளித்துள்ள ஈரான் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தை இடம்பெற்றதான அறிவிப்பை ஈரான் நிராகரித்ததை அடுத்து பதிலளித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஈரானில் அமைதியை ஏற்படுத்த இன்னும் ஒரு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். We are very willing to make a deal. It's got to be a good deal, and it's got to be no more wars, no more nuclear weapons. They're not going to have nuclear weapons anymore. They're agreeing to that. Any of that stuff, there's no deal. இதேவேளை யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்காவின் கூற்றுகள் மத்தியஸ்தர்கள் ஊடாக தமக்கு கிடைத்ததாக ஈரான் தெரிவிக்கின்றது. தமக்கு கிடைத்த தகவல் தொடர்பில் இதுவரை மூலாய்வு முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஈரான் வெளிவிவகார அமைச்சு CBS செய்தி சேவைக்கு குறிப்பிட்டுள்ளது. பேச்சுவார்த்தையின் முன்னாயத்த செயல்பாடாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பேச்சுவார்த்தை இதுவரை நடக்கவில்லை எனவும் நடத்துவதற்கான முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் ஈரான் வெளிவிவகார அமைச்சு CBS செய்தி சேவைக்கு மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான நேரடி பேச்சுவார்த்தை இவ்வாரத்தில் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானின் உயர்மட்ட அரசு அதிகாரி மற்றும் மேலும் 3ஆம் தரப்பொன்று ராய்ட்டர்ஸ் செய்தி சேவைக்கு இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எகிப்து, பாகிஸ்தான் மற்றும் வளைகுடா நாடுகள் ஈரான் மற்றும் அமெரிக்காவுடன் தகவல் பரிமாற்றங்களை மேற்கொண்டு வருவதாகவும் ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை மேலும் தெரிவிக்கின்றது. ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆகியோருக்கிடையில் தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றது. அதில் உலக பாதுகாப்புக்கு யுத்தத்தினால் ஏற்படும் பாதிப்பு குறித்து கலந்துரையாடப்பட்டதாக ஈரான் செய்திகள் தெரிவிக்கின்றன. டியாகோ காசியா தீவின் மீது தாம் எவ்வித தாக்குதல்களையும் நடத்தவில்லை என ஈரான் தெரிவித்துள்ளது. இந்து சமுத்திரத்தில் அமைந்துள்ள டியாகோ காசியா தீவின் மீது கடந்த சனிக்கிழமை ஈரான் 2 ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்தன. எவ்வாறெனினும் அந்த தாக்குதலில் தீவுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. இதற்கு பதிலளித்துள்ள ஈரான் தாம் டியாகோ காசியா தீவின் மீது எவ்வித தாக்குதலையும் மேற்கொள்ளவில்லை என குறிப்பிட்டுள்ளது. அங்கு அமெரிக்க பிரித்தானிய ராணுவ தளம் அமைந்துள்ள நிலையில் அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் பொய் பிரச்சாரம் மேற்கொள்வதாக ஈரான் குற்றம் சுமத்துகின்றது. இதேவேளை ஈரானின் டியாகோ காசியா தீவின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான விடயத்தை உறுதிப்படுத்த எந்த சான்றிதழ்களும் இல்லை என நேட்டோ அமைப்பின் செயலாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் இஸ்ரேலின் வடபகுதியை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. மத்திய இஸ்ரேலின் பல பகுதிகள் ஈரானின் தாக்குதலில் சேதமடைந்துள்ளன. அப்பகுதியில் புகைமூட்டமாக காட்சியளிக்கின்றன. இஸ்ரேலும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது.